திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழரை நடந்துட்டு இருந்தாலும் கூட 12ஆம் இடத்துல விரயன்னு சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உச்சம் ஆகுது. அப்ப 2ஆம் அதிபதி உச்சம் ஆகும் பொழுது 2ஆம் இடங்கிறது குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல உச்சமாகும் பொழுது அது சுபகிரகமாக இருக்கிறதால குடும்பத்துல சுப விரயங்கள் நடக்க போகுது. குடும்பத்துல தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. அதே போல 7ஆம் இடத்து அதிபதியுமே சுக்கிரனாக இருக்கிறதுனால முழுக்க 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 கணவன் மனைவிகள் அந்யூன்யங்கள் பெருக போகுது. ஏதாவது வெளி இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, அதே போல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, உங்க மனைவி கேட்டது, உங்க கணவர் கேட்டது இதெல்லாமே வாங்கி கொடுத்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாசம் மேஷ ராசிக்கு முழுமையாக நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனியில ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பீங்க. ஏன்னா வந்து திருக்கணிதம், வாக்கியம் இப்படி நிறைய கன்ஃபியூஸ் இருந்தாலும் கூட மார்ச் 6ஆம் தேதி வந்து முழுக்க வந்து சனி பகவான் உங்களை வந்து பிடிக்க போறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நான் முதலே கீழே சனி பயிற்சி கொடுத்திருக்கேன். கூட்டு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் கொடுத்திருக்கிறேன். இதுல எல்லாமே வந்து என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு நன்மைகள் கொடுப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எந்த கிரகத்தை தொட்டு போனா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் எல்லாமே நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். ஏழரை சனி வருதுன்னு பயக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. அனுபவங்களை வாரி வாரி வழங்குவதற்காகவே அவர் வருகிறார் என்பதை முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அனுபவமே கடவுள், அனுபவமே இறைத்தன்மை அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணத்தை நீங்க வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறதுல மட்டும் உங்க சிந்தனை அதிகமா வைங்க. இப்போ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிரக சேர்க்கையில கும்பத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. கும்பம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இல்லையா? அப்ப லாபஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்படி உங்களுக்கு வந்து லாபத்தை அள்ளி கொடுத்தே தீரணும். ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. 8ஆம் அதிபதியும் ஆகி 11ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் ஷேர்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அல்லது ஏதாவது கூட்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணினால் 8-11 தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம். ஏன்னா ஏழரை நடக்கும் பொழுது அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல விரயத்துல உச்சமாகும் பொழுது ஏதாவது தேவையில்லாத விரயத்தையும் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அங்க சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகமும் இருக்கார். அதனால நம்ம ஈக்குவல் பண்ணி தான் பார்க்கணும். ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல எப்படி வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம், அடுத்த பயணத்தை எப்படி நோக்கி போகலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மூளை செலவை பண்ணி நீங்க வந்து அந்த கிரகங்கள் ரீதியாக உங்க தொழில் ரீதியாக என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிங்க. இப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக பாத்துட்டீங்கன்னா உங்களால உங்களுடைய பேச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பொருளாதாரத்துல கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிருவீங்க. வீட்டுல என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே பூர்த்தி பண்றதுக்குள்ள ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது புதனமுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3-6 கூடையவராகி அவருமே பாருங்க 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. 6ஆம் அதிபதி 11ல இருக்குதுன்னா ஏதாவது ஒரு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க. வீட்டு லோனாக இருக்கலாம், அல்லது வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான லோனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும், ஒரு லாபங்கள் வரும், பெரிய கடன் வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு இந்த மேஷத்துல ஏழரை சனி நடக்கும்போது அமைப்பு உண்டு. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக கடன் அடைக்கிறதுக்கு லாபத்துக்கு ஏதாவது ஒரு வழிகள் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல ஈக்குவலா ஒரு பக்கம் கடன் அடைச்சாலும் ஈக்குவலா இன்னொரு பக்கம் குடும்ப சந்தோஷம், குடும்ப தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சகோதரர்களுக்கு மூலமாகவும் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். கடினமா எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாசமா இருக்கு இந்த மாசம். எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுலயே உங்க திங்கிங் போகும் இந்த மாசம் முழுவதும். ஏன்னா 11க்கு வரார் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் 11க்கு வரும் பொழுது முழுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கொடுத்தே தீருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்,
எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகலாம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா அவர் சொல்லிக் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல குலதெய்வ ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானமாக இருக்கக்கூடிய சூரியனும் 11ஆம் வீட்டுல தான் இருப்பார். அவரு மட்டும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி மாறுறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் இந்த ஒரே ஒரு கிரக சேர்க்கைகள் தான், கிரக மாற்றம் தான் இருக்கு. மத்தது பாத்துட்டீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ர நிவர்த்தி ஆகிறார் 11ஆம் தேதி. இது ரெண்டு மட்டும்தான் இந்த மாசம் நடக்க போகுது. பெரிய கிரகங்கள் மாற்றங்கள் இல்லை. அதே போல சுக்கிரன் 25ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பார். 25ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆயிடுவார். அதுவும் மிகப்பெரிய யோகம் தான். ராசிக்குள்ள சுக்கிரன் வரும் பொழுது சுகபோகமான வாழ்க்கையை அவர் கொடுத்தே தீரணும். உங்களுக்கு இங்க இருக்கும் பொழுதும் கூட கொஞ்சம் சுப விரயத்தை கொடுத்தாலும் கூட உங்க ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுப விரயத்தையும் கொடுத்து உங்களுக்கு நன்மைகளையும் கொடுப்பார். விரயத்துக்கு ஈக்குவலான ஒரு பண வரவையும் கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. சரி இது பண்ணப்பா, எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்குதுப்பா, நான் இந்த விஷயங்கள் செஞ்சாலும் இவ்வளவு செலவு பண்ணினாலும் எனக்கு வந்து மனசு திருப்தியா இருக்குது அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சி நிச்சயமாக இந்த சுக்கிரன் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அவர் வந்து வக்கரத்துல இருந்து ரொம்ப அப்பா பூர்வீக சொத்து இதுல எல்லா பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தியும் ஆகிறார். ஆனா குரு வக்கர நிவர்த்தி ஆன உடனே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே விலகிடும். சுப சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கும். மனசுல இருந்த வாரங்கள் எல்லாமே விலகி ஓடிடும். எப்படி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. குரு வக்கர நிவர்த்தியாகி இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்ட இந்த கிரகங்கள் அத்தனை வரையும் பார்க்க போகிறார். அப்போ முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை பெறக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது செழிப்பை கொடுக்காம போகவே போகாது. பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. எப்படி இருந்தாலும் மேஷத்துக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு இந்த மாசம். குரு பார்வையோட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. குருவும் சூரியனும் பார்த்துக்கிறது மிகப்பெரிய யோகம். ஒரு உயர் பதவி, ஒரு உயர் புகழ், ஒரு விஷயம் செய்ய முடியாம தயங்கி நிக்கிறீங்க, ஒருத்தரை போய் பார்க்கணும், அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது 11ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமா கொடுத்தே தீரணும். ஏன்னா குருவும் சூரியனும் பார்த்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க சிவ ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல சூரியனும் புதனும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா புதாத்திய யோகம். சூரியன் ராகு சேர்ந்தா நம்ம வந்து பித்திரு தோஷம்னு சொல்லி நிறைய சொல்லுவோம். ஆனா இது வந்து பெரிய அரசியல்வாதியோட தொடர்பு கொடுக்கும். அதாவது பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சொத்துக்களும் இழந்துருவாங்க. ஆனா இவங்க யாருக்கெல்லாம் ஜாதத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்குதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அவங்களா சம்பாதிச்சு அவங்களா மேல வருவாங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு 5ஆம் அதிபதியே உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது உங்க குழந்தைகள் ஒரு புகழ் பெற போறாங்க. உங்க குழந்தைகளுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாலும் கூட வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உயர் புகழும் பதவியும் கிடைக்க போகுது. ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட போகுது. கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வழிகள் கிடைக்க போகுது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாசம் நடக்க போகுது. ஒரு விஷயம் ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு வளர்ச்சி, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாயோட சேர்க்க சூரியனும். அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வேகம் எடுக்குதுன்னு அர்த்தம், அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம், ஸ்பீடா போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்தது ஸ்பீடா நகர்த்த போறாங்க கிரகங்கள். கொஞ்சம் இளவயசை நடக்கிறதுனாலையும் தசாபுத்தியும் பார்த்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குண்டான அடுத்த கட்ட பயணத்தை நோக்கியே போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல குருவும் சுக்கிரனும் மிகுந்த நன்மைகளை கொடுக்க போகிறார், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார். மேஷ ராசிக்கு இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், குடும்பத்துக்கு உண்டான எல்லா விஷயங்கள், குல தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் 2வது பாத்தீங்கன்னா சூரியன் ராகு சேர்க்கையாக இருக்கும்போது பித்திருதோஷமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் நீங்க வந்து பித்திருக்களுக்கு வழிபாடு செய்யறது, பித்திருதோஷ நிவர்த்தி பண்றது, ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தோஷங்கள் சரி அந்த யாக வளர்த்துங்க அங்க போங்க இந்த போங்க பரிகாரங்கள் சில சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே செய்யும் பொழுது இந்த குரு பார்வை பெற்று உங்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதனால மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள், யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுங்கள் அப்படிங்கிற அமைப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்காரு அப்படின்னா உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும்
ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் மாதம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயே பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா அல்லது டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க இல்ல நேரடியா பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.